அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். எனக்கு திருமணம் தானே அழைச்சின்னு வந்தீங்க. ஆமா, ஆனா திருமணம் அழைச்சின்னு வந்து இந்த நாட்டில வந்து நிக்கக்கூடிய நேரம் இந்த நாட்டுல எங்க பார்த்தாலும் அழுக்குறா கேட்கிறது. இந்த நாடு அமைதியாக இருக்கிறது, அழுக்குறலாகவே கேட்கிறது. ஒருவருடைய முகத்தில் கூட புன்னகை என்பது கிடையாது. முகமாகப்பட்டது ஒவ்வொருவருக்கும் காரணம் திருமணம்னா எல்லாரும் முகமலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு இருப்பார்களே. அது எல்லாம் தவிர அழுக்குள்ளாகவே கேட்கிறது. என்ன மாமா? மாமா, அது எவ்வளவோ ஒரு சொந்தம் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு புறமாக என் மகனாகிய முத்திராஜன் இருக்கா இல்லையா? அதனால உனக்கு திருமணம் செய்வதற்கு சம்மதமா இல்லையா? சம்மதமா. அதான. ஆனால் எங்களுக்கு ஒரு வழக்கம், நாட்டினுடைய வழக்கம் எப்படி என்றால், திருமணம் செய்வதென்றால் எங்கள் வழக்கு பிரகாரம் கண்ணை கட்ட வேண்டும். முன்பாக திருமணம் செய்வதற்கு முன்பாக மணப்பெண்ணை கண்ணை கட்டி தாலி கட்டுவதுதான் வழக்கம். மணமகனுடைய முகத்தை மணப்பெண்ணு பார்க்க கூடாது. மணப்பெண்ணுடைய முகத்தை மணமகன் பார்க்க கூடாது. ஒருத்தர் முகத்துல முடிக்க கூடாது. ஆமா, கல்யாணம் முடிஞ்ச பின்னாடிதான். ஆமா, அப்படியா? உங்களுடைய நாட்டினுடைய வழக்கமா? ஆமா, அப்படியா? அப்படியா? அவர் திருமணம் செய்தார். நீங்க இருவரும் தனிமையாக பேசிக் கொண்டிருங்க. நான் அந்த வீட்டில் அரண்மனையில் இருக்கிறேன். சரி, வரட்டுமா? சரி,
எனக்கு திருமணம் முடிந்து விட்டது. என் தாயோடு பிறந்த என் மாமன் மகனுக்கு என்னை திருமணம் முடித்து விட்டார்கள். என் கண்களை கலற்றி என் மாலையிட்ட மணவாளரை பார்க்கிறோம் இல்லையா? சுவாமி, மன்னவா, மன்னவா, ஐயோ, இறைவா, ஐயோ, அண்ணா, ஐயோ, இறைவா, இது என்னடா சுவாகராட்டவா? எனக்கு ஏன் இது சுவாகர இறைவா? இப்பேற்பட்ட மாண்ட பிரேதம் இது செத்த பணத்துக்கு 1000 மனம் முடித்தார்கள் ஐயா. என் உயிர் தோழி மாறே என்று சொல்வேன் நம்மா இண்டில்லா மாதற்குள்ளே என்னை போல் பாவி உண்டோ? நன்மையா என் மடாதி நான் ஒன்றை நினைத்திருக்கேன், இதை தன்மை இல்லாத செய்வா அது தான் ஒன்று நினைத்தனப்பா. இறைவா, ஆண்டவா, நான் யாருக்கு என்ன சோதனை செய்தேன் ஆண்டவா? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? என் சிறிய தாயாரிடத்துல திறந்திரவும் நான் சித்திரவதை பட்டேனே. இந்த சித்திரவதை படம் முடியாமல் நான் ஒப்புக்கொண்டேனே. சத்த பிணத்தை கொண்டு வந்து என மனம் முடித்து விட்டார்களே. என்னை தந்தீரம்மா அவர் கூட்டி வந்து யாரை
மகளே, என் சிறிய தாயார் சொன்னாரே, உன் தாய் அம்மன் வந்திருக்கிறாரே, உன்னை பார்ப்பதற்கு உன் தாய் மாமன் வந்திருக்கிறாரே என்கிட்ட சொன்னாரே. இந்த பணத்தைக்காக ஆசை வைத்து பாடும் பணத்துக்கு என் தாயார் ஆசை வைத்து என் சிறிய தாயார் பொட்டி பணத்துக்காக இந்த பெண்ணை கொடுத்து விட்டாரே. என் தாயார் மாண்ட பிணத்துக்கு என்னை திருமணம் செய்து கொடுக்கும்படியாக என்னை அனுப்பி வைத்தாரே. இறைவா, என்னடா சோதனை ஆண்டவா, பொட்டியிருந்து பூவிலிருந்து புன்னகை இல்லை, புட்டி வச்ச கோட்டையில மன்னவர் இல்லை, என் மன்னவர் இல்லை, பொட்டியிருந்து பூவிலிருந்து புன்னகை இல்லை, ஐயா புன்னகை இல்லை. எங்க நாட்டினுடைய வழக்கு பிரகாரம் நான் கற்களை கட்டிதான் திருமணம் செய்வது சொன்னாங்களே. இதற்காக எனக்கு இப்படி செய்தீர்கள் ஐயா. சாமி எனக்கு ஆச்சு பவன் எடுத்து ஐயா எனக்கு வந்த ராஜமண்டோ சவியருக்கார அறிக்கா நீங்க எடுத்து வச்சு இதாச்சு புரிஞ்சதையோ. ஐயா எனக்கு வந்த ராஜமாதா எனக்கு அடிமடியில் சாமி ஐயோ. எனக்கு கொஞ்சம் பவன் எடுத்து ஐயா எனக்கு வந்த ராஜமாதா ஒரு கொச்சாரிக்கா சாமி எடுத்து எப்பருக்கு குழலுராச்சாரி எப்பருக்கு குத்து வச்சு எனக்கு செஞ்ச தாலி
எனக்கு குந்து முடிச்சதையா ஐயா எனக்கு வந்த சீமாரே என் கொடுமடியில் சாமி இது வந்ததையோ நீ நடத்து அதில் வாங்காது இறைவா இது என்னடா சோதனை ஆண்டவா மாமா சத்தியாவதி இப்பேற்பட்ட மாண்ட பிரேதத்தை கொண்டு வந்து ஆமா எனக்கு திருமணம் செய்து வைத்தீர்களே உங்க சூது மார்க்கம் இதுதானா தாய் மாமன் என்று சொல்லி பொய்ய சொல்லி என்னை அழைத்து வந்த மனம் முடித்தீர்களே இது தர்மமா இது நியாயமா மாமா சத்தியாவதி எப்படி என்றால் என் மகனாகிய புத்திராஜனுக்கு பட்டாபிஷேகம் சுட்டி கானகம் சென்றான். கானகம் சென்ற நேரத்திலே சர்மம் தீண்டி அவன் உயிரானது பிரிந்து விட்டது. ஜோசியரை அழைத்து இவனுக்கு தகனம் செய்ய நேரம் எப்படி இருக்குது என்று பார்க்கும் நேரத்திலே ஐயா இவனுக்கு எரிக்கவும் முடியாது புதைக்கவும் முடியாது. இவனுக்கு யாராகிலும் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்தால்தான் அன்னொரு உயிராகப்பட்டது சாத்தியம் அப்படின்னு தெரிவித்தார். அன்னூருடைய வார்த்தை பிரகாரம் யாராயிலும் ஒரு மாதரை பார்த்து திருமணம் செய்யலாம் என்று என் ராஜ்யத்திலே என் மகன் போதாலும் பரவாயில்லை என்னுடைய மருமகளாகி அந்த நாட்டை ஆளட்டும் அப்படின்னு நான் திருமணம் செய்தேன். சரி ஆமா திருமணம் செய்தால் தான் இவருடைய தோசை செய்யும். ஆமா புத்தி மோட்சம் கிடைக்கும் என்று பண்ணிருக்கு. ஆமா அதனால இப்ப என்ன செய்ய போறீங்க? ஆமா இதை எழுத்து அடக்கம் செய்ய வேண்டும். இந்த நாட்டை நீ ஆளணும். என்னுடைய மன்னவருடைய உடலை எடுத்து இப்பொழுது அடக்கம் செய்யணும். ஆமா முடியாது ஐயா. ஏன்? இவ்வளவு நாட்களாக உன்னுடைய பிள்ளையாக இருந்திருக்கலாம். ஆமா ஆனா இனிமேல் அவர் யாரு? உன்னுடைய கணவர். என்னுடைய கணவர். ஆமா என்னுடைய கணவருடைய உடலை நீங்க யாருமே தொடக்கூடாது ஐயா. யாருமே உரிமை கொண்டாடக்கூடாது. அதனால என்னுடைய கணவருடைய உடலை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க யாருமே இந்த உடலை தொடக்கூடாது. போங்க ஐயா. யாரும் நிக்காதீங்க. இறைவா பராபரமே ஆண்டவா தேவர்களே என் கணவரை படைத்தவர்கள் தேவர்கள். தேவன் படைத்தான், பிரம்மன் படைத்தான், தேவனாகப்பட்டவன் எங்களுக்கு முடியை போட்டான். அந்த தேவரிடத்தில் செல்கின்றேன். எதற்காக மாண்டு இருக்கக்கூடிய பிரேதத்திற்கு என்னை திருமணம் செய்ய வைத்தீர்கள்? ஏன் என்னை பேர்பட்ட செத்த பிணத்துக்கு என்னை மனம் முடித்து வைத்தீர்கள் என்று சொல்லி தேவரிடத்தில் கேட்கணும். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் உயிரோடு இருப்பவர்களை தான் மனம் முடிக்கணும். ஆனா செத்த பிறகு மனம் முடிக்க முடியாது. தாலிதான் இருக்கணும். அப்பேற்பட்ட செத்த பிணத்துக்கு எதற்காக என்னை தாலி கட்ட வச்சீங்கன்னு சொல்லி தேவரிடத்தில் கேட்கணும். ஐயா அம்மா யார் ஐயா நீங்க? ஐயா உடைய பாதத்திற்கு வணக்கம். வணக்கம் அம்மா. நீ பூவோடும் பொட்டோடும் சும மாங்கல்யோடும் வீடோடியாக வாழ கடவுள் சொல்கிறார். நீங்கள் கொடுத்த வாக்கியம் உண்மையா? உண்மைதாம்மா. உண்மைதானா? உண்மைதான் ஐயா. அம்மா பூவோடும் பொட்டோடும் சத்தியம் தவறா சத்தியாவதியாக வாழ்ந்திருப்பேன் சொல்லிருக்கீங்க. ஆமா மாண்ட பிரேதத்திற்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள். என்னது? மாண்ட பிரேதத்திற்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள். அப்பேற்பட்ட மணவாளன் மாண்ட பிறகு இந்த பூவோடையும் பொட்டோடையும் மஞ்சள் குங்குமத்தோடைய தாலியோடைய நான் எப்படி ஐயா? ஓ கணவர் இருந்ததா? என்ன தெரியாது. என்னுடைய மன்னவருடைய உயிரை மீட்டு கொடுக்கணும் ஐயா. மீட்டு கொடுக்கணுமா? நானா? அம்மா என்னால முடியாது. முடியாதுமா. என்னால மீட்டு தான் கொடுத்தாங்க. அம்மா உயிரை என்னால கொடுக்க முடியாதுமா. அது என்னுடைய வேலை இல்ல. அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அதோ கைலாயமே கோயிலாக அமர்ந்தருடைய பரம கடவுளை நோக்கி சென்றால் தக்க யோசனை சொல்லுவார். அப்படியா? பரம கடவுளை அவரால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அவரிடத்துல செல்லுமா? ஆமா ஆகட்டையா.
அவனை தரிசிக்க வேண்டும். ஆகிட்டு வா. இதோ சத்யாவதி அம்மன் இந்த பரமகடவுள் கடவுளை நோக்கி நேரத்தில் பரமகடவுள் கற்பார் என்ற அவர்களுக்கு
என்றால் என்றென்னைக்கும் 100 வருடமாக வாழ கிடவது எழுந்தது. நந்திகாவலா, என்னை ஆளை உற்று நோக்கி பார்த்தாயா? எவ்விதமாக விளக்கம் தெரிந்தது? ஒன்னும் புரியவில்லை. என்ன ஆளை உற்று நல்லா பாத்தியா? அப்படின்னு தெரியல. நான் கையில் ஐயா பாசாரி தோப்பே தெரிவிக்கின்றதா? பரம கடவுள் என்று பெயர் 2011 நேத்திரம் படைத்த கைலாயம் திருக்கோவிலாக விட்டிருக்கக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த உக்கந்தாராகிய பரம கடவுள் நான் தான். தெரியுதா? அது மட்டும் தான் உனக்கு தெரியும். என்னை அம்மையப்பன் என்றும், ஈசன் என்றும், ஐயன் எப்பன் என்றும், ஜனாதரன் என்றும், கலியுண்டிக்காரன் என்றும், அந்தனர் என்றும், அருணாச்சலர் என்னுடைய அந்தனாரி என்று சொல்லக்கூடிய பரம கடவுள் ஈசன், அம்மையப்பன் என்று சொல்லக்கூடிய எனக்கோ பல நாமதயங்கள். என்னுடைய வரலாறு சொல்ல போனா ஆமான்னு சொல்லிட்டு போலாம். இன்றைய தினத்திலே எதற்காக இந்த சாத்தனூர் நகரத்தில் வந்திருக்கிறேன் தெரியுமா? என்ன காரணம்? இந்த பரமமூர்த்தி, இந்த பரம கடவுளை கோரி சத்யாவதி என்ற பெண் என்னை கோரி தபம் செய்திருக்கின்றார். அன்னவள் பக்தியை மெட்டி இன்றைய தினத்திலே வந்திருக்கு. இன்றைய தினத்தில் சத்யாவதி பெண்ணாகப்பட்டவள் என்னை கோரி தபமா தபம் இருந்து கோரித்துக் கொண்டிருக்கிறார். அன்னவளை சென்று நான் பார்க்க வேண்டும். அப்படியா? அப்படி அன்னவளை சென்று எப்படி எனக்கு விளக்கம் முடிந்தது உனக்கு? பரம கடவுள் பரம கடவுள் பரம பரம கடவுள் தான் உனக்கு தெரியும். ஆமாங்க. ஏற்கனவே காலத்திலே எதற்காக உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. இந்த உருவத்தை மாற்றி என்னை எரித்து இந்த உருவத்தை மாற்றி வந்திருக்கிறேன் அல்லவா? இது மட்டும் தான் உனக்கு தெரியும். ஆமாங்க. நான் தெரிவிக்கிறேன்.